என்னது மலையாள பொறுக்கீங்களா? சர்ச்சையை கிளப்பிய மஞ்சுமல் பாய்ஸ். கடுமையாக விமர்சித்த ஜெயமோகன். வார்த்தைகளால் விளாசிய கேரள எழுத்தாளர். ஓயாத குணா குகை விவகாரம். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் உள்ளது குணா குகை. இந்த குகையை கண்டறிந்த ஆங்கிலேயர்கள் இதற்கு டெவில் கிச்சன் என பெயர் சூட்டியுள்ளனர். மிகவும் ஆபத்தான இந்த குகையில் கடந்த 33 வருடங்களுக்கு முன்பு கமல்ஹாசன் நடித்த குணா என்ற திரைப்படம் உருவானது. அதன் பிறகே டெவில் கிச்சனாக இருந்த இந்த குகை குணா குகை என பெயர் பெற்றது. இந்த குகையில் நிகழ்ந்த உண்மை சம்பவத்தை வைத்து எடுக்கப்பட்ட மலையாள திரைப்படம் மஞ்சுமல் பாய்ஸ். இந்த திரைப்படம் கேரளா மட்டுமல்லாமல் தமிழ்நாட்டிலும் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டு இருக்கிறது. சமீபத்தில் மக்களிடையே நல்ல வரவேற்பையும் பெற்று இருக்கிறது. இதன் காரணமாக மஞ்சுமல் பாய்ஸ் படக்குழுவினரை நேரில் சந்தித்து கமல்ஹாசன், தனுஷ், விக்ரம் என பலரும் பாராட்டி இருந்தனர். இந்நிலையில் இப்படத்தை எழுத்தாளர் ஜெயமோகன் கடுமையாக விமர்சித்திருந்தார். இந்த திரைப்படத்தை பார்த்த அவர் அதனை விமர்சிக்கும் விதமாக ஒரு கட்டுரை ஒன்றை வெளியிட்டு இருந்தார். அதில் சமகால சினிமாவை நான் விமர்சனம் செய்வதில்லை, கருத்தே சொல்வதில்லை. ஏனென்றால் நானும் இதில் இருக்கிறேன். இது கலை ஒன்றும் அல்ல, பிரச்சாரம் கூட அல்ல, வெறும் வணிகம், 100 விழுக்காடு வணிகம். ஆகவே ஒரு வணிகர் இன்னொருவரின் வணிகத்தை அழிக்கலாகாது. அது ஒரு உள்நெறி. ஆனால் யானை டாக்டர் எழுதியவன் என்கின்ற முறையில் இதை எழுத வேண்டி இருக்கிறது. புகழ் மொழிகள், புல்லரிப்புகள், வாழ்த்துகள் வழியாக நேற்று மஞ்சுமல் பாய்ஸ் என்னும் மலையாள படத்தை பார்க்க நேர்ந்தது என அந்த கட்டுரையை ஆரம்பித்த எழுத்தாளர் ஜெயமோகன், மஞ்சுமல் பாய்ஸ் எனக்கு எரிச்சலூட்டும் படமாக இருந்தது. ஏனென்றால் அது காட்டுவது புனைவு அல்ல. அதே மனநிலைதான் தென்னகம் முழுக்க சுற்றுலா வரும் கேரளத்து பொறுக்கிகளிடம் இந்த பழக்கம் உள்ளது. இவர்கள் சுற்றுலா மையங்களுக்கு மட்டுமல்ல, அடர் காடுகளுக்குள் கூட வந்து விடுவார்கள். குடி குடி குடி, அவ்வளவுதான் என கடுமையாக விமர்சித்திருந்தார். அது மட்டுமல்லாமல் குறைந்தது 10 தடவையாவது ஊட்டி, கொடைக்கானல், குற்றாலம் பகுதிகளில் இந்த மலையாள குடிகார பொறுக்கிகள் சாலையில் அடிதடியில் ஈடுபட்டிருப்பதை நான் நேரில் பார்த்துள்ளேன். அவர்களின் வண்டிகளின் இருபுறமும் வாந்தி வழிந்து கொண்டிருக்கும். இந்த படத்தில் காட்டுவது போல குடித்து முடித்த புட்டிகளை தூக்கி வீசி உடைத்து கொண்டே இருப்பார்கள் என அந்த கட்டுரையில் கடுமையாக விமர்சித்திருந்தார். இதற்கு கேரளா மட்டுமல்லாது தமிழ் சினிமா துறையில் இருந்தும் பல்வேறு எதிர்ப்புகள் எழுந்தன. மேலும் பலர் சமூக வலைதளங்களிலும் எழுத்தாளர் ஜெயமோகனை கடுமையாக விமர்சித்து வந்தனர். இந்நிலையில் கேரளாவின் பிரபல எழுத்தாளரான உன்னி ஜெயமோகனுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் மலையாள மனோரமாவில் கட்டுரை ஒன்றை எழுதியுள்ளார். அதில் ஜெயமோகன் எழுதிய கட்டுரையை படித்தேன். அதில் அவ்வளவு விஷமத்தனம் உள்ளது. குடிப்பவர்கள் எல்லாரும் அயோக்கியர்கள் என்ற வாதம் மேட்டுமைத்தனத்தின் வாதமே. மலையாளிகளில் கல்லிறக்கும் தொழில் செய்பவர்களும் இருக்கிறார்கள், ஆண் பெண் பேதமின்றி மது அருந்துபவர்களும் இருக்கிறார்கள். இப்படி இருக்க இதனை ஒதுக்கப்பட்டவர்களின் நாகரிகம் இல்லாத களியாட்டமாகவே சிலர் பார்க்கிறார்கள். இந்த ஆதிக்க உணர்வுதான் ஜெயமோகன் வாதத்தின் பின் இருக்கும் உண்மை. மஞ்சுமல் பாய்ஸ் திரைப்படம் அடித்தட்டு வாழ்க்கை வாழும் நண்பர்களின் கதை. படத்தில் அவர்கள் குடிகாரர்கள் என்றும் பொறுக்கிகள் என்றும் காட்டினாலும் ஆபத்தான கட்டத்தில் தனது நண்பனை காப்பாற்றிய மனிதாபிமானம் இந்த ஆசாமி கண்ணில் ஏன் படவில்லை? இயற்கையின் சீற்றத்தால் பிரச்சனை ஏற்பட்ட போது
மலையாளிகளும் தமிழரும் பரஸ்பரம் கை நீட்டி தொட்டு கொண்டார்கள். அவர்களில் குடிகாரர்களும் விபச்சாரிகளும் இருந்தார்கள் எனவும் சாடியிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் அந்த கட்டுரையின் இறுதியில் சில கேள்விகளையும் எழுப்பியிருந்தார். அதில் கேரள கடற்கரைகளில் மாலை நேரங்களில் செல்ல பயமாக இருக்கிறதா? உங்களுக்குள் இருக்கும் கிழவனுக்கு இளைஞர்கள் மேல் ஏன் இத்தனை வெறுப்பு? உங்களைப் போல கீழ்மைக்கு அடிமையாகாமல் மலையாளி இளைஞர்கள் தங்களை நிரந்தரமாக நவீனப்படுத்திக் கொள்வதாலா? கேரளத்துக்கு கதை எழுத வந்த உங்களுக்கு திரைக்கதை எழுத தெரியவில்லை என்பதை புரிந்து கொண்டு தவிர்த்ததாக கேள்விப்பட்டு இருக்கிறேன். அதற்கான பழிவாங்குதலா இந்த வசைமாறி? உள்ளிட்ட காட்டமான கேள்விகளையும் எழுப்பியுள்ளார். தமிழகம் மற்றும் கேரளாவில் மிகவும் பிரபலமாக இருக்கும் எழுத்தாளர்கள் இப்படி விமர்சனம் செய்து கொள்வது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.